வணக்கம். என்னோட பேரு தாமரை செல்வி. இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற கதை தூக்கு தூக்கி. வாங்க கதைக்குள்ள போகலாம். அந்த வாக்கியத்தை கேட்டதும் சுந்தராங்கதன் சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படின்னு அந்த அறிஞர் கூட்டத்தோட தலைவன் கேட்கிறாரு. எனக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்குது, அதை நான் சொல்லவா அப்படின்னு கேட்கிறாரு இளவரசர். அபிப்பிராயம் சொல்றதுக்கு எல்லாருக்குமே உரிமை உண்டு, அதனால சொல்லுங்க அப்படின்னு பெருந்தன்மையா சொல்றாரு. மகன் எவ்வளவுதான் தான் தோன்றித்தனமா இருந்தாலும் தனம் சேர்க்கல அப்படின்னு ஒரு காரணத்துக்காக மகனை வெறுத்து ஒதுக்க மாட்டாரு ஒரு அப்பா அப்படின்னு சொல்றாரு சுந்தராங்கதன். அதுக்கு அங்க இருக்க அறிஞர் கூட்டத்துல ஒருத்தர் அதுக்கு சப்போர்ட் பண்றாரு, இன்னொருத்தர் அதை மறுக்கிறாரு. பணத்தை விட அறிவை தான் எந்த அப்பாவும் விரும்புவாங்க அப்படின்னு இவர் சொல்ல, அதுக்கு அந்த அறிஞர் கூட்ட தலைவர், ஆனா பொருளை விரும்புற அப்பாக்கள் தான் இந்த உலகத்துல நிறைஞ்சு இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இல்ல அது தப்பு, பெற்றவனுக்கு பிள்ளை மேல பாசம் இல்லாம போகுமான்னு இவர் எதிர்வாதம் பண்றாரு. சோ இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறதுல அப்பாவோட லைனுக்கு முடிவு தெரியல. சோ நெக்ஸ்ட் அம்மாவோட லைனுக்கு வர்றாங்க. அது என்ன அம்மா மட்டும் ஸ்பெஷல்? எல்லாருக்கும் தான் பணம் தேவைப்படும். வள்ளுவர் கூட பொதுவா தானே சொன்னாரு, பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு. அப்புறம் அம்மா மட்டும் என்ன ஸ்பெஷல்? அம்மாவுக்கு மட்டும் பணம் வேணாமா அப்படின்னு இவர் கேட்கிறாரு. அதுக்கடுத்து மூணாவது லைன், சீர் கொண்டு வந்தால் சகோதரி. ஒரே வயிற்றுல பிறந்த சகோதரன் சகோதரிக்குள்ள எப்படிங்க இந்த தகராறு வர முடியும் அப்படின்னு இவர் கேட்கிறாரு. அதை கேட்டு அந்த தலைவர் கேட்கிற, ஏன்பா எதை சொன்னாலும் அதுக்கு வெட்டி பேசணுங்கிற முடிவோட வந்திருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு, அண்ணன் வீட்டுக்கு வந்தா தங்கச்சி என்ன சீர் கொண்டு வந்தான்னு கேட்கறது இயல்பு தானே, அவளுக்கே தேவையில்லாட்டா கூட கணவன் வீட்டுல தன்னோட கண்ணிய குறைய கூடாதுன்னு அவ எதிர்பார்க்கறதுல தப்பு ஒண்ணும் இல்லையே அப்படின்னு சொல்றாரு அந்த அறிஞர் கூட்ட தலைவர். அதுக்கு இளவரசர், அப்படி ஏதோ ஒண்ணு ரெண்டு அக்கா தங்கச்சிகள் இருக்குமா இருக்கும், அதுக்காக எல்லா அக்கா தங்கச்சியும் அப்படிதான் அப்படின்னு சொல்றது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது கொலையும் செய்வாள் பத்தினி. இது அதை விட கொடுமை. பத்தினின்னு வேற சொல்லியிருக்கீங்க, ஒரு பத்தினி எப்படிங்க தன்னோட ஹஸ்பண்ட கொல்லுவா? கொடுமையிலும் கொடுமை அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கடுத்து 5வது லைனுக்கு அவர் வரவே இல்லை. எழுதினவன் ஏட்ட கெடுத்தான், படிச்சவன் பாட்டை கெடுத்தான்னு ஒரு பழமொழி இருக்குல்லங்க, அதுக்கு இந்த ஏடு தான் கரெக்டான எக்ஸாம்பிள். அறிவு இல்லாதவன் கூட இந்த மொழி எல்லாத்தையும் கேட்க மாட்டான். இதை பத்தி விவாதிக்கிறதுக்கு ஒரு அறிஞர்கள் கூட்டம், அதுக்கு ஒரு மன்றம், இது தேவையில்லாத வேலை அப்படின்னு ரொம்ப உதாசீனமா பேசுறாரு. அப்ப அதை கேட்டதும் அங்க இருக்கிற ஒரு புலவருக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு. நீ என்ன எல்லாம் அனுபவம் முதிர்ந்த ஞானியா? நீ சொல்றதை நாங்க ஏன் ஒத்துக்கணும்? வார்த்தையை கொஞ்சம் கவனிச்சு பேசு அப்படின்னு எச்சரிக்கிறாரு. உடனே அதுக்கு இளவரசர், சரி அப்ப இந்த மொழியெல்லாம் தப்பு அப்படிங்கறத நான் என்னோட வாழ்க்கையில நிரூபிச்சு காட்டினா என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த தலைவர், உன்னை நெஞ்சார வரவேற்போம், அது எங்களோட கடமை அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்றாரு. முடியுமா முடியாதாங்கிறத நம்ம அப்புறம் பார்க்கலாம், இதுல நான் வெற்றி பெறலைன்னா நான் வீரனோட மகனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆராய்ச்சி மன்றத்தை விட்டு கிளம்பிடுறாரு. சுந்தராங்கதன் தான் சொன்னது எல்லாத்தையும் ப்ரூவ் பண்றதுக்காக திருப்பி தன்னோட தாய்நாட்டுக்கே திரும்பி வர்றாரு. அந்த சமயத்துல மன்னர் தன்னோட அமைச்சரோடையும் குருவோடையும் நாட்டு திட்டத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு காவலாளி, நம்ம இளவரசர் சுந்தராங்கதன் திரும்பி வந்திருக்காரு அப்படின்னு அறிவிக்கிறாங்க. இதை கேட்டது மன்னருக்கு பயங்கர சந்தோஷம். சுந்தராங்கதன் ரொம்ப பிரைட், இவ்வளவு சீக்கிரத்துல வேலையை முடிச்சிட்டானே அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இளவரசர் உள்ள வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் உள்ள வந்ததும், சரி போன விஷயம் என்னாச்சு, என்ன கொண்டு வந்த அப்படின்னு கேட்கிறாரு மன்னர். அதுக்கு இளவரசர், நான் ஒண்ணுமே கொண்டு வரல அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் எதுக்கு சீக்கிரம் வந்த அப்படின்னு கேட்கிறாரு மன்னர். நான் சீக்கிரம் வந்ததுக்கு காரணம் இந்த திட்டத்தை என்னால செய்ய முடியாது அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டதும் மன்னருக்கு பயங்கர கோவமா திட்டுறாரு. உடனே இளவரசர், பைசா கொண்டு வரலன்னு சொல்லி நீ திட்டுறீங்களாப்பா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அதுக்கு மன்னர், போது நிறுத்து, நீ இதெல்லாம் வீண் பேச்சு பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் என்னை வாயார புகழ்ந்தீங்க, இப்ப திடீர்னு என்ன திட்டுறீங்களே அப்படின்னு அவர் கேட்கிறாரு. பொருள் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா பேசு, அது வரைக்கும் என் கண்ணு முன்னாடியே வராத அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நாட்டு எல்லைக்குள்ளேயே நீ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போயிடுறாரு மன்னன். இதை கேட்டது அந்த வாக்கியத்தோட முதல் வாக்கியம் பளிச்சிருச்சே அப்படின்னு அவருக்கு ஒரு மனசுல கொஞ்சம் வருத்தமா இருக்கு. உடனே அமைச்சர்கிட்டையும் குருக்கிட்டையும், எல்லா அப்பாவுமே இப்படிதான் இருப்பாங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த குரு, எல்லா அப்பாவும் சொல்ல முடியாது, விதிவிலக்கு 1 2 பேர் இருப்பாங்க, ஆனா அப்பாக்கள் மோஸ்ட்லி இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா இது தப்பு இல்லைங்களா? ஒருத்தன் பைசா சம்பாதிக்கல அப்படின்னு சொல்றதுக்காக அவனை ஒதுக்கி வைக்கிறது ஒரு சமூக கேடு இல்ல அப்படின்னு இவர் சொல்றாரு. அது சமூக கேடுன்னு சொல்ல முடியாதுப்பா. கஷ்டப்பட்டு அவனை படிக்க வைக்கிறாங்க. எதுக்காக படிக்க வைக்கிறாங்க? நாளைக்கு அவன் நல்ல ஒரு பைசா கொண்டு வருவான், நல்ல ஒரு குடும்பம் நடத்துவான், அவனை சந்தோஷமா கண்ணார பார்ப்போம் அப்படிங்கிற நினைச்சுதானே அப்பாக்கள் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்றாரு அமைச்சர். சரி அதுக்கு மேல என்ன பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து விடை பெற்றுக்கிட்டு அவங்க அம்மாவை பார்க்க போறாரு.
சரி அவங்க மகனை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமா வாடா வா உட்காரு அப்படின்னு சொல்லி வரவேற்கிறாங்க. ஆனா இவர் டைரக்டா மேட்ருக்கு வந்துடுறாரு. அம்மா நான் வந்து பொருள் தேடி தான் போனேன். ஆனா வெறும் கையோட தாம்மா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அதை கேட்டோன்னே ஏன் அப்படி வந்த? நீ அப்படிலாம் பண்ண மாட்டியே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு டைரக்டா பதில் சொல்லாம, அதெல்லாம் விடுங்கம்மா நான் வெறும் கையோட வந்ததுக்கு எனக்கு என்ன தண்டனை கிடைச்சது தெரியுங்களா? அப்படின்னு இவர் கேட்கிறாரு. உனக்கு யார் தண்டனை கொடுத்தா? அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அதுக்கு இவர் சிரிச்சுக்கிட்டே, எனக்கு வேற யார் தண்டனை கொடுக்க முடியும்? அப்பா தான். வெறும் கையோட வந்ததுனால நாட்டை விட்டே வெளியேற சொல்லிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை கேட்டதும் ராணிக்கு பயங்கர அதிர்ச்சி, கவலையும் ஆயிடுறாங்க. உன்னை நாடு கடத்துறாங்களா? அந்நிய நாட்டுல நீ அனாதையா எப்படி அலைவ? எனக்கு நினைக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படியாவது உங்க அப்பா கையிலையும் காலையும் விழுந்தாவது நான் உனக்காக மன்னிப்பு கேட்கிறேன் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதுக்கு இளவரசர் அதை ஸ்டாப் பண்ணிட்டு, இல்லம்மா உங்களுக்கு தான் அப்பாவோட குணம் தெரியுமே அப்படின்னு சொல்றாரு. சரி அப்ப சரி அப்பா ஆமா அப்பாவோட மனசை மாத்த முடியாது. அப்படின்னா என்ன பண்ணலாம்? நீ என் கூடயே அந்தப்புறத்திலே இருந்துக்கோ அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதை கேட்டது சிரிச்சுக்கிட்டு, எவ்வளவு காலமா என்ன அந்தப்புறத்துல ஒளிச்சு வைக்க முடியும்? அதுவும் இல்லாம அரசரோட ஆணைக்கு நம்ம புறம்பா செஞ்சா அதோட பேர் ராஜ துரோகம். அதுக்கு என்ன தண்டனைன்னு உங்களுக்கே தெரியும்ல அப்படின்னு இளவரசர் சொல்றாரு. அதை கேட்டது அவங்க அம்மா, உனக்காக நான் என்ன தண்டனை வேணாலும் ஏத்துப்பேன். என்னோட உயிரை கூட கொடுக்க தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் அந்த 2வது வாக்கியமும் உண்மையானதை அவர் பாக்குறாரு. உடனே அவங்க அம்மா கிட்ட, என்னை பத்தி கவலைப்படாதீங்க அம்மா. என்னோட கடமை உங்களை காப்பாத்துறது. நான் சின்ன பையன் கிடையாது. அதனால அயல் நாட்டுல நான் கஷ்டப்பட மாட்டேன். பெரும் பொருள் திரட்டிக்கிட்டு அப்பா கிட்ட வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு விடை கொடுங்க அப்படின்னு அவங்க அம்மாட்ட கேட்கிறாரு. அதை கேட்டதும் எனக்கு இப்பதான்ப்பா கவலை குறைஞ்சிடுச்சு. நீ சொன்னதை கண்டிப்பா செய்வேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்களோட காலில் விழுந்து, இந்த பரந்த கடலுக்கு கூட ஓமை சொல்லிடலாம். ஆனா அம்மாவுக்கு ஓமை சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து விடைபெற்றுக்கிட்டு கிளம்பிடுறார் நம்ம இளவரசன். சோ நெக்ஸ்ட் அவர் போற இடம் வந்து அவங்களோட தங்கச்சி குணாவோட அரண்மனைக்கு. அங்க அண்ணனை பார்த்ததும் தங்கச்சிக்கு பயங்கர சந்தோஷம். வாண்ணா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா வரவேற்கிறாங்க. கூடவே குணாவோட ஹஸ்பண்டும் ரொம்ப நல்ல விதமாவே அவரை வரவேற்கிறாங்க. அவங்க அண்ணனுக்கு அவங்க கையாலே சமைச்சு அவங்களே பரிமாறுறாங்க. அவருக்கு பிடிச்ச எல்லாம் செஞ்சு பரிமாறுறாங்க. தங்கச்சி, தங்கச்சியோட ஹஸ்பண்ட் அண்ட் இளவரசர் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நீ மட்டும் வந்திருக்க, உன்னோட ஆட்கள்லாம் வரலையா அப்படின்னு தங்கச்சி கேட்கறாங்க. பொருளாதாரத்தை பெருக்கிறதுக்கான படிப்பை பத்தி படிக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு இவர் சொல்றாரு. உடனே தங்கச்சி, ஏன்னா எவ்வளவு காலம் நீ இப்படி நாடோடி மாதிரியே அலைஞ்சுகிட்டு இருப்ப? இதெல்லாம் எனக்கு பெருமையா? நீ கௌரவமான பதவியில இருந்தா தானே எனக்கும் கண்ணியம் அப்படின்னு சொல்றாங்க தங்கச்சி. சோ இவ்வளவு நல்லா கவனிக்கிற தங்கச்சியும் மாறிடுவாங்களா? இந்த 3வது வாக்கியமாவது பொய்யாகுமா? அதை எல்லாத்தையும் நம்ம அடுத்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க கதை சுவாரஸ்யமா போய்கிட்டு இருக்கா? மிச்ச கதையை அடுத்து வரும் பதிவுகள்ல கேட்கலாம். நன்றி, வணக்கம்.